நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டெக்னிக்ஸ். என்னங்க டிஸ்கவுண்ட்னாவே தெரியும், டைம் வேல்யூ பண்ணி. என்னங்க இப்போ டைம் வேல்யூ பண்ணி வந்துடும். அதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், பிஐ ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியடு, மாடிஃபைடு என்பிவி, மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் அட்ஜஸ்டட் ப்ரெசன்ட் வேல்யூ. சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு கேட்குறோம். நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ பற்றி சொல்லியாச்சு. அதாவது டுடே 10,000 not equal to future 10,000. நம்ம கரெக்ட். இன்னைக்கு 10 ரூபாயும் 10,000 ரூபாயும் நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு எனக்கு 10,000 ரூபாயும் சமம் கிடையாது. அப்ப 2 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய 10,000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு என்னவா இருக்கலாம்? குறைவா இருக்கலாமா, எச்சா இருக்கலாமா? குறைஞ்சுதான் இருக்கும். அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சர்ல என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். புரியுங்களா? ஆமா. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு போது ஃபியூச்சர்ல இது 10,000 ரூபாய் இருக்காது. அது ஒரு 5,000 ரூபாய் தான் இருக்கும் ஃபியூச்சர். ஆமா, இன்னைக்கு நான் 10,000 ரூபாய் வாங்குறதுக்கும் ஃபியூச்சர்லேயே 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னது ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சர்ல இருந்து 10,000 வேல்யூ என்ன ஆயிரும்? டிகிரிஸ் ஆயிரும். 5,625 ரூபாய். கிளியரா? புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். அப்போ present value is present value equal to future value divided by 1 divided by 1 plus. அந்த ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் தேவை. நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, அதனால உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குதுங்க? 10,000 ரூபாய். இதே ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு அந்த 10,000 வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து 10% சொல்கிறாங்க. அப்போ இதுதான் டிஸ்கவுண்டிங் சொல்லுவாங்க. டிஸ்கவுண்டிங் ரேட். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் கேன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் 10%. அது வந்து ஒரு வருஷம் ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் கே. புரியுதுங்களா? அப்போ 1 divided by 1 plus 1 divided by 2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சொன்னேன். எப்படின்னா 1 divided by 1.1 0.9090 plus இல்லைங்களா, plus 1 divided by 1.1 826. அப்ப 2 வருஷம் கழிச்சு இந்த 10,000 வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா இன்டு 10,000. அப்ப எவ்வளவுதான் இருக்கும்? 8,200. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க, அப்ப 10,000 எனக்கு இப்படி சொல்றாங்க ஒருத்தர், உனக்கு 2 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய் தரேன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும்? ஃபியூச்சர்ல 10,000 ரூபாய் தரப்போறாங்க. நல்லா கவனிங்க. 2 வருஷம் கழிச்சு எனக்கு 10,000 ரூபாய் தரப்போறது வந்து இன்னைக்கு ஒரு வேல்யூ எவ்வளவு? 8,200. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்? அப்ப நீ எனக்கு எவ்வளவுதான் தர? 8,264 ரூபாய். அது வேல்யூ. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 10% வட்டி வெளியே இருக்குதுன்னா 8,264 இன்ட்டு 10% ஃபர்ஸ்ட் இயர் போட்டா எவ்வளவு வருது? 8,264. 8,264 இன்ட்டு 10% வட்டி எவ்வளவு வந்துச்சு? 826 ரூபா பிளஸ் 8,264. இப்போ என்ன ஆச்சு எனக்கு? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 990 வந்து நிற்கும். செகண்ட் வருஷத்துக்கு நான் 10% போட்டு வட்டி போட்டால் எவ்வளவு இல்லையா? 990. அப்போ என்ன வந்து நிற்கும்? 990க்கு 10% வட்டி போட்டா 990 பிளஸ் 990 ஆர் 10,000. கிளியரா? அப்போ செகண்ட் இயர் நான் போட்ட பணம் 10,000 வந்துச்சு. அப்போ 8,264 ரூபான்றது ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ நம்ம எல்லாமே என்ன செய்ய போறோம்? இப்போ கணக்குல ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபியூச்சர் வேல்யூ நம்ம எவ்வளோன்னா அது ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வரும். உனக்கு 2 வருஷம் கழிச்சு 50,000 கிடைக்குன்னா அதோட இன்றைய வேலை என்னன்னு சொல்லணும். புரியுது இல்லையா?
அப்போ 2 லட்சம் கழிச்சு 50,000 கிடைக்கிறது பெஸ்ட்டா, இல்லை இன்னைக்கு 50,000 கிடைக்கிறது பெஸ்ட்டா? இன்னைக்கு 50,000 கிடைக்கிறது பெஸ்ட்டு. அப்போ 2 லட்சம் 2 வருஷம் கழிச்சு 50,000 கிடைக்குது. அப்போ இன்னைக்கு வேல்யூ நீ என்ன கணக்கிட்டு பார்க்கணும். அந்த கணக்கிட்டு பார்க்கறதுக்கு தான் டிஸ்கவுண்டிங் ரேட் என்பது எனக்கு குரூசியல் பிளே. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றேன், ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா ஏஇ நான் சொன்னேன். அப்போ இது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அல்லது என்ன சொல்லுவாங்க? அப்போ 1 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அல்லது இது பேர் என்னங்க? காஸ்ட் ஆஃப் இக்விட்டி. இது வந்து டிஸ்கவுண்டிங் ரேட். இது பேர் என்னங்க? புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்க? எஸ். ஓகே. அடுத்தது நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்னங்க? அப்போனா என்ன சார்? ப்ரெசென்ட் வேல்யூ பிடிச்சிட்டீங்க. அதனால நெட் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னா net present value is the difference between present value of cash inflow and present value of cash outflow over period of time. அப்ப net present value என்ன ஈக்குவல் ஆகணும். அதாவது என்னுடைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ என்னங்க? நல்லா பாருங்க, என்னுடைய net present value அப்படின்றது வந்து என்னுடைய இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ. அப்ப 0 வந்துச்சுன்னா அதான் எனக்கு என்பிவி. இப்போ இது வந்து இப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளோ 10,000 மைனஸ் 10,000. அப்போ என்பிவி பாசிட்டிவ் நெகட்டிவா? 0. இன்ஃப்ளோ 10,000, இது 7,000. என்பிவி என்னங்க எனக்கு? வெரி குட். என்பிவி எவ்வளவு? அப்போ இது பாசிட்டிவ், ப்ராஜெக்ட் அக்செப்டட். இது 10,000, இது 12,000. என்பிவி நெகட்டிவ். என்பிவி ப்ராஜெக்ட் நாட் அக்செப்டட். நாட் அக்செப்ட். அக்செப்ட். இது இன்டிஃபரன்ஸ். என்னங்க? புரியுது. இவ்வளவுதான் வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ. அந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன ஃபார்முலா சொல்றேன்? கேஷ் இன்ஃப்ளோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்க. அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை வச்சுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்றாங்க, அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் டிசிஷன் சொல்றீங்க. நான் சொன்னேன் என்பிவி கிரேட்டர் தென் 0 தென் அக்செப்ட், என்பிவி லெஸ் தென் 0 தென் ரிஜெக்ட், என்பிவி 0 மேபி அக்செப்ட் ஆர் நாட் as you wish. So this is the concept of clear.